சீதா ஃபோனில் அவங்க அம்மா பேசுகிறாங்க. என்ன மாப்பிள சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. சீதாங்க இல்லையா அத்தை அப்படிங்கிறாங்க. அத்தனைலாம் நல்லா தான் பேசுகிறீங்க, உங்களை நம்பி தானே பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். என் மாப்பிள்ளை முத்து எவ்வளவோ சொன்னார், இவர் வேணவே வேணான்னு சொல்லிட்டு நாங்கள் தான் கேட்கல அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட அருண், எத்த முதல்ல ஃபோனை சீதாட்ட கொடுங்க, என் முன்னாடி கொடுங்க, அவள் பேசி வீட்டுக்கு வரட்டும். இப்போ தான் உங்களுக்கு மாப்பிள்ளை பஞ்சாயத்துன்னு தெரியுதா? பொண்டாட்டி எப்படி தான் போட்டு எல்லோரும் ஒழுப்பாங்களா? இப்படி யாரும் பண்ணதை நான் பார்த்ததில்ல மாப்பிள்ள. என் வீட்டுக்காரெலாம் எங்களை அப்படி தாங்குன்னு தாங்குவார். என் மாப்பிள்ளை முத்தை நீங்கள் வந்து சாதாரண டிரைவர் அப்படி இப்படின்னு நாங்கள் சொல்லுவீங்க, நீங்கள் நான் சர்க்கார் வேலை பார்க்கேன் அப்படி இப்படின்னு. ஆனால் நீங்கள் பண்ணுற மாதிரி அவர் பண்ணவே மாட்டார். மீனாவை அப்படி தாங்குன்னு தாங்குதார். என்ன தான் கோவப்பட்டாலும் வாயில் பேசுங்க மாப்பிள்ள, நீங்கள் எதுக்கு கையை நீட்டுறீங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்டாருன்னுங்க பாருங்கள், என் முன்னாடி நான் என்ன வேணாலும் பண்ணுவோம், நீங்கள் பேசாதீங்க வைக்காதீங்க அப்படிங்கும்போது, இப்படிலாம் நாங்கள் பார்த்துட்ருக்க மாட்டோம். அவன் என் மோவா இனிமேல் அங்கே வர விருப்பம் இருந்தால் தான் வருவா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் அவன் எப்படி சொல்லுவா? அவன் என்னை விரும்பி கல்யாணம் பண்ணியிருக்கா, நான் கூப்பிட்டு வந்தே ஆகணும். அந்த முத்தனா வீட்டில் வந்து சீதா மேலே எப்படி நீ இது பண்ணலாம் போகலான்னு பேசுகிறான். என்ன அவன் புருஷனா நான் புருஷனா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட உடனே மீனா அம்மாவுக்கு சரியான கோபமாயிருது. மாப்பிள்ளை பேச வேண்டியதை மட்டும் பேசுங்க. முத்து மாப்பிள்ளை இந்த வீட்டுக்கு மூத்த பையன் மாதிரி, அவர் தான் எல்லாமே பார்த்து செய்கிறாரு. அவரெல்லாம் நீங்கள் பேசுனாங்க சம்மதிக்க முடியாது அப்படிங்கும்போது, ஆமாம் அவனுக்கு சுயநலத்துக்காக பயன்படுத்துகிறான். அந்த ரேகா பிள்ளை வந்து வசதியான வீட்டு பிள்ளை, அந்த பிள்ளைய வந்து சத்யா கல்யாணம் பண்ணி வச்சா நாளைக்கு சொத்து வந்துச்சுன்னா அதில் ஆட்டையை போட்டுக்கலாம்னு நினைக்கிறான். எனக்கு அப்படிலாம் கிடையாது. நான் நம்பிக்கையாக ஒரு இடத்துல வேலைக்கு சேர்த்து விட்டேன். அந்த இடத்துல ஒரு பிள்ளைய வந்து கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கும் போது நான் வேண்டான்னு தான் சொல்லுவேன். இதில் நான் வந்து உங்களுக்கு கெட்டவனாக தெரிகிறேன். ஆனால் அந்த முத்து ரொம்ப நல்லவன். நான் வந்து சீதா தான் வந்து அந்த முத்து மயக்கத்தில் இருக்கான்னு பார்த்தேன், நீங்களுமே அந்த முத்து மயக்கத்தில் தான் இருக்கீங்க அப்படின்னா சரியான கோபம் இது. சீதா கிளம்படி முதல்ல அப்படிங்கிறேன். எங்கம்மா நாங்கள் போகவே இல்லை அப்படிங்கிறாங்க. நான் உன்னைய வந்து அங்கே இருக்க சொல்லலை, இப்போ வீட்டுக்கு நீ நானும் போகிறோம், அவருக்கு இருக்குது. நான் வந்து மாப்பிள்ளை முத்து மேலே வந்து ஈர்ப்பாக இருக்கிற மாதிரி பேசுகிறாரு, அது போக நீ வந்து அவர் மேலேயே நினப்பில் இருக்கன்னு சொல்லி பேசுகிறாரு அப்படிங்கும்போது, இப்படியா சொன்னார் ஓமா அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஆட்டோ பிடிச்சி கிளம்பி போகிறாங்க. இங்கே அருண் ஃபேனை போட்டு டிவி பார்த்துட்ருக்காங்க. இங்கே சீதாவையும் அவங்க அம்மாவையும் பார்த்தோன்னா, வாசிதா அத்தை வாங்க அப்படிங்கிறாங்க. அத்தையா அப்படின்னு சொல்லிட்டு காலில் கிடக்க செருப்பு ஒதுக்கிட்டு பலாருன்னு வாங்குதாங்க. என்ன நினச்சிட்ருக்க என் மருமகன் முத்தை நீ சொல்லுவியா அப்படிங்கும்போது, அத்தை நான் யார் அப்போ அப்படிங்கிறாங்க. நீ மருமகனே கிடையாது. நீ ஒவ்வொரு வாட்டியும் எங்கள் அம்மா இடத்துல உங்களை வச்சு பார்க்குறேன், உங்கள் அம்மா இடத்துல வச்சு பார்க்குறேன்னு சொல்லிட்டு இப்படி சொல்கிறவன் வந்து என் மூத்த மருமகனையும் என்னையும் சேர்த்து சொல்லுவியா? அது போக சீதாவையும் சேர்த்து சொல்லுவியா? சீதாவை தங்கச்சியாக பார்க்காரு, என்ன அம்மாவை பார்க்காரு. தாய் பாசத்துக்கு ஏங்குற மனுஷன் அந்த மனுஷன் எங்கள் வீட்டை அப்படி பார்த்துக்கிறாரு. நீ என்னென்னா இப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க. அத்தனைலாம் என்னை கூப்பிட்றாதா சீதா, இன்னும் ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்கக்கூடாது. நீ வந்து வீட்டுக்கு வந்தபோது நான் நினச்சேன் நம்ம பொண்ணு வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, நீ நல்ல வேலை நம்ம வீட்டுக்கு வந்த, இப்பேற்பட்ட ஒரு வீட்டில் நீ இருக்கவும் வேண்டாம் வைக்கவும் வேண்டாம் வா அப்படிங்கும்போது, அத்தை சீதா அப்படின்னுட்டு இருக்காங்க. எங்கள் அம்மாவை நீங்கள் இப்படி பேசுங்க நினச்சி கூட பார்க்கல. என்ன தான் நீங்கள் இவ்வளோ நாளாக பேசிக்கிட்டு இருந்தீங்க, நான் கூட எங்கள் வீட்டில் சொல்ல வேண்டாம்னு பார்த்துட்டே இருந்தேன். ஆனால் வந்து இனிமேல் வந்து இந்த சீதா வந்து உங்கள் பேச்சை கேட்க மாட்டேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி கிளம்பி நேராக வீட்டுக்கு போயிடுறாங்க. இங்கே சீதாவுக்கும் இவங்களுக்கும் சாப்பாடு கொண்டு வர சொல்லி சத்யா ஃபோன் பண்ணுறாரு. யாருக்கு? மீனாவுக்கு. அக்கா 2 பேருமே சாப்பிட மாட்டாங்க, நீ ஏதாவது சமைச்சு கொண்டாக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க. என்னம்மா இவ்வளோ கோவமாக இருக்க, நீ இவ்வளோ கோவமாக இருக்க மாட்டே, என்னம்மா ஆச்சு அப்படிங்கும்போது, இப்படிலாம் அருண் மாப்பிள்ளை பேசி விட்டாருடி, என்னையும் மாப்பிள்ளையும் சேர்த்து பேசுகிறாரு, சீதாவையும் பேசுகிறாரு அப்படின்னா, எப்படி அவர் பேசலாம், அவர் சும்மையாக விட்டீங்க அப்படிங்கும்போது, சும்மா இங்கே விட்டோம், வெளுப்புன்னு வெளுத்துட்டு தான் வந்தோம் அப்படிங்கிறாங்க. இன்னும் சீதா சொல்கிறாங்க, அக்கா இன்னும் நாங்கள் போகவே மாட்டேன், மாமாட்ட சொல்லி என்ன பண்ணணுமோ பண்ணட்டும் அப்படிங்கிறாங்க. முத்துக்கு கால் பண்ணி நடந்தது சொல்கிறாங்க. முத்துக்கு சரியான கோவம் வந்துடுது. மீனா நான் அவனை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கும்போது, ஏங்க அவங்ககிட்ட எதுக்குங்க நம்ம பேசணும், நம்ம பிள்ளை வாழ்க்கையை நம்ம பார்ப்போம், நம்ம பேசாமல் சீதாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை பார்ப்பாங்க அப்படிங்கிறாங்க. சீதா அங்கே உடனேக்கா அதெல்லாம் எனக்கு வேண்டாம், இப்போ வந்து அருணுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு ஆகணுங்கா, அதுக்கு என்ன பண்ணுமோ பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. சரி நான் பொறுமையாக பார்ப்போன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டில் வந்து மீனா ரொம்பவே சோகமாக இருக்காங்க. அதை பார்த்த விஜயா, என்ன நினச்சிட்ருக்க நீ இன்னும் சமைக்காமல் உட்காந்துட்ருக்க அப்படிங்கும்போது, அத்தை எனக்கு ஒரு சின்ன மனச்சங்கடா தான் சமைக்க முடியல, பேசாமல் கடையில் வாங்கிட்டு சொல்லுவோம் அப்படிங்கும்போது, கடையிலலாம் சாப்பிடக்கூடாது வைக்கக்கூடாது, நீ தான் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. முத்து சொல்கிறாரு, அவளுக்கு என்ன சங்கடம்னு அவளுக்கு தான் தெரியும், அவளே கடையில் வாங்கணும்னு சொன்ன பிறகு கடையில் நான் வாங்கிட்டு வரேன், அதுக்காக மீனாவெல்லாம் சமைக்கணும்னு சொல்லாதீங்க, அப்படி வீட்டில் தான் சமைச்சா அப்புறம் நீங்கள் சமைங்க அப்படிங்கும்போது, நான் எதுக்கடா வைக்கணும் அப்படிங்க, அப்போ என் முன்னாடி மட்டும் சமைக்கணுமா அப்படிங்கிறாங்க. டேய் உன் முன்னாடி தானடா இந்த வீட்டில் எவ்வளோ நாள் சமைச்சிட்ருக்கேன், நான் புதுசாக பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க விஜயா. இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது மனோஜ் வந்து, அம்மா எனக்கு ரொம்ப ஏற்பசிக்கு, சாப்பாடு என்ன சாப்பாடுமா ரெடியாக இருக்குது அப்படிங்க. அவன் எங்கடா சாப்பாடு ரெடி பண்ணியிருக்கா, எல்லோரும் பட்னியாக போட்டு என்னமோ பண்ணணும்னு நினைக்கிறா, இப்போ அதை பண்ணிகிட்ருக்கா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் அண்ணாமலை, விஜயா நீங்கள் பேசுறதெல்லாம் நான் கேட்டுட்ருக்கேன், அவளுக்கு ஏதோ மனச்சங்கடம் செய்யலைன்னா விட்டுற வேண்டியதானே, நீ சமைக்க தெரிஞ்சவ தானே, சமைக்க வேண்டியதானே அப்படிங்கும்போது, நான் எப்படிங்க சமைக்க முடியும், நீ சமைக்க முடியாதுல்ல, மீனாவளையும் சமைக்க முடியாது, முத்து
கடையில் சாப்பிட வேண்டாம் பிடி காசு அப்படிங்கும்போது, இல்லைப்பா என்கிட்ட காசு இருக்குது. இல்லைடா பிடி அப்படின்னு சொல்லி காசை கொடுத்து அனுப்புகிறாங்க. உடனே முத்து கடை சாப்பாடு எல்லோரும் வாங்கி கொண்டு கொடுக்காங்க. கடை சாப்பாடை சாப்பிட்டு விஜயா சொல்கிறாங்க, ஏங்க வீட்டு சாப்பாடோட கடை சாப்பாடு தான் நல்லா இருக்குது, தினம் கடை சாப்பாடை வாங்க சொல்லுங்கள், அதுவும் அவங்க உழைச்சி வாங்க சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, அவங்க உழைச்சி உங்களுக்கு வாங்கி தரணும் என்ன இருக்குது, ஓமம் மனோஜ் தான் பெரிய பிஸ்னஸ் மேனே, அவர் தான் வந்து நிறைய பேர் சாப்பாடு வாங்கி கொடுக்கலாமே, டேய் மனோஜ் தினம் எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கி கொடுத்துரு, ரவி சுருது ரெஸ்டாரண்ட்டில் கூட வாங்கிரு அப்படிங்கிறாங்க. எப்போ அதெல்லாம் எனக்கு கட்டுப்படி ஆகாது, நானே பிஸ்னஸில் பெரிய வருமானம் இல்லை இன்னும் இல்லைன்னு இருக்கேன் அப்படிங்கும்போது தான் மனோஜ் அவன் வந்து செய்வான்னு நான் சொல்லலை, அவன் செய்ய மாட்டான், இந்த முத்து மீனாக தான் செய்கிறாங்க, அவங்களையாவது புரிஞ்சுக்க அப்படிங்கிறாங்க. எல்லோரும் தூங்கின பிறகு முத்து ரூமுக்கு அண்ணாமலை போகிறாங்க. உடனே என்னப்பா இவ்வளோ நேரத்துக்கு வந்திருக்க அப்படிங்கிறாங்க. இல்லைடா மீனா இவ்வளோ வருத்தப்பட்டு நான் பார்த்ததில்ல, என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரிலடா, என்னாச்சு அப்படிங்கும்போது, இந்த மாதிரி அருண் பேசியிருக்காம்பா, அதனால் எங்கள் அத்தை கடுமையான கோவத்தில் இருக்காங்க, அவங்க ரொம்ப அப்புறாணியாக இருப்பாங்க, அவங்களே வந்து செருப்பு தூக்கிட்டு பலான்னு வாங்கியிருக்காங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ கோவம் இருக்கும் அப்படிங்கும்போது, இந்த மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டான். அவங்க அருண் வந்து என் அம்மா விஷயத்தில் தான் வந்து அந்த செல்வம் வந்து இப்படி பண்ணிட்டான், அதுக்கு முத்து காரணம்னு சொல்லி கோவப்படுதாமல் அது ஒரு காரணமாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் இப்படி பேசுவோம்னு நான் அந்த தரத்தை குறைச்சிக்கிட்டு பேசுவார்னு நினச்சி கூட பார்க்கலையே அப்படின்னு முத்து. அப்போ அந்த பிள்ளைகிட்ட என்னென்னு கேட்டுக்கான், சீதாட்ட கேட்டுக்கிட்டு அதுக்கு என்ன சினிமா செய்ய அப்படிங்கிறாங்க. மறுநாள் வந்து கிருஷ்ணராவ்ட்ட கூப்பிட்டு போகிறாங்க. அவங்க இப்படிலாம் பண்ணுறாரா, சரி ரைட்டு அவர் வேலையே இல்லாமல் ஆக்கிடுவோம் அப்படிங்கும்போது சீதா சொல்கிறாங்க, அவர் வேலையை இல்லாமல் ஆக்கிறதுல எனக்கு ஒன்றும் இல்லை, அவர் வேலையை பார்த்து போகிறாரு, எனக்கு அவருக்கும் சம்மந்தம் இல்லைன்னு மட்டும் நம்ம பண்ணிடணும் மேடம் அப்படிங்கிறாங்க. சரி பண்ணிடலாம், இல்லை நீங்கள் ஒரு எழுதுங்க, அவங்க பேர் எழுதுங்க அப்படின்னா பேர் எழுதுறாங்க. இந்த விஷயம் வந்து அருணுக்கு தெரிய வருது, இந்த எல்லாமே இந்த முத்து தான் பண்ணுறான், சீதா நம்ம கூட சேர்ந்து வாழ நினைக்கிறான், ஆனால் இவன் இப்படி பண்ணுறான், அந்த முத்தை சும்மி விடக்கூடாது அப்படின்னு சொல்லி முத்தை தேடி நேராக முத்து வீட்டுக்கு போகிறாங்க. உடனே அண்ணாமலை கேட்குறேன், நீ எதுக்கு தம்பிங்க வந்திருக்கே அப்படிங்கும்போது, உங்கள் பையனால் என் வாழ்க்கையே வம்பா போகுது, என் பொண்டாட்டி என் கூட வாழ நினைக்கிறான், அதை பிரிக்கணும்னு நினைக்கிறான், உங்கள் பையன்கிட்ட சொல்லி வைங்க அவ்வளோதான் அப்படிங்கும்போது, தம்பி யார் வாழ்க்கையும் வம்பாக்கணும்னு என் பையன் நினைக்க மாட்டான், ஏன்னா எல்லோரும் நல்லா இருக்குன்னு நினைப்பான், அந்த சீதா பிள்ளைகிட்ட நீ அவ்வளோ பண்ணுற, அதனால் நீ வேண்டாங்கிற முடிவுக்கு அந்த சீதா பிள்ளையே வருது, அதுக்கு ஒரு குடும்பத்தில் மூத்தவனா அப்பா இடத்துலேருந்து முத்து செய்கிறான் அப்படிங்கும்போது, அப்பா இடத்துல இருந்து செய்யலை, சீதாவை அப்பா ஆக்கணும்னு சொல்லி இப்படி பண்ணுறான் அப்படின்னா, இங்கே பாரு தம்பி ஒரு அளவு தான் அவன் பேச்சுக்கு, சரியா, இதுக்கு மேலே என் பையனை என் வீட்டில் வச்சே பேசிக்கிட்டு இருந்தால் அவ்வளோதான் அப்படிங்கும்போது, ஏங்க இந்த முத்துக்கு எதுக்குங்க தேவையில்லாத வேலை, அவன் பொண்டாட்டி வீட்டு கதையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கணுமோ, இங்கே 1000 கதை இருக்குது, மனோஜ் கதையை அல்லாடிக்கிட்டு இருக்குது, மனோஜ் கதையை முடிக்கிறதுக்கு வழி இல்லாமல் ஊராங்க கதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம், தம்பி நீ கிளம்பு அப்படிங்கிறாங்க. அருண் ரொம்ப கோவத்தில் கிளம்பி போயிடுறாங்க. இங்கே முத்து வந்தோன்னா விஜயா வந்து கிளிக்காங்க, டே என்னடா நினச்சிட்ருக்க, ஏவன் வேணா தேடி நம்ம வீட்டுக்கு வந்துட்டுருக்கான், இன்றைக்கி உன் சம்மந்தப்பட்டவங்க யாராவது வந்தாங்கன்னா அவ்வளோதான் அப்படிங்கும்போது, எப்பா யாருப்பா வந்தா அப்படிங்கும்போது, அருண் தான் வந்தான் அப்படிங்கும்போது, அவன் இதுக்கு அங்கே வரான்னு சொல்லி அருண் கால் பண்ணுறாங்க. என்னடா நினச்சிட்ருக்க, எங்கடா வீட்டுக்கு வந்த அப்படிங்கும்போது, இங்கே பாரு ரொம்ப ஓவராக பண்ணாத, சீதா வந்து என் கூட வாழ நினைக்கா, நீ வந்து அவளை என் கூட வாழக்கூடாதுன்னு சொல்கிற அப்படிங்கும்போது, இங்கே பாரு சீதா ஒன்றும் சின்ன பப்பா கிடையாது, சீதாவுக்கு எது நல்லது கெட்டது நீ என்ன பண்ணுற ஏது பண்ணுற எல்லாம் தெரியும், நீ ரொம்ப ஓவராக பண்ணால் சீதாவன் பேரில் ஒரு பேப்பரில் சின்ன பேப்பரில் எழுதி கொண்டு சேதனை கொடுத்தா போதும், நீ பெரிய சர்க்கார் வேலைன்னு பெரிய பீத்திக்கிட்டு இருக்கல, அது ஒன்றும் நடக்காது பார்த்துக்க, அப்புறம் வந்து களி தான் தங்கணும், எனக்காவது காரு ஓட்ட தெரியும், ஏதாவது வேலையும் சாப்பிடுவேன், உனக்கு அந்த வேலையை விட்டால் ஒன்றும் தெரியாது அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. யோ என் வேலையை எனக்கு காப்பாற்ற தெரியும், எனக்கு பெரிய பெரிய அதிகாரம்லாம் தெரியும் அப்படிங்கிறாங்க. இப்போ பாரு ஓவராக வீம் பண்ணி இது பண்ணிட்டு கிடக்காத, எனக்கோ சீதாவுக்கோ வேலையை எதுவும் பண்ணணும்னு எனக்கு ஆசையே கிடையாது, நீ ஓவராக பண்ணணுன்னா அதுக்கு மேலே வேறு வழின்னு இருக்குது அப்படிங்கிறாங்க. வச்சுட்டு ஃபோனை வச்சுட்டு மீனாட்ட சொல்கிறாங்க. மீனா சீதாவுக்கு ஃபோன் பண்ணி அருணுக்கு பேசு அப்படிங்கிறாங்க. அருண்கிட்ட பேசுகிறாங்க. என் என்னுடைய இதில் நிலைமையில் தான் எனக்கு பிடிச்சி போய் தான் நான் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கேன், எனக்கு உங்க கூட வாழ சுத்தமாக எனக்கு பிடிக்கல, இப்படி இருக்கும்போது தேவையில்லாமல் எங்கள் மாமா வீட்டில் போய் பேசுகிறது வைக்கிறது நல்லா இருக்காது, ஏன் எங்கள் அம்மாட்டி ஏன்டி வாங்கி கட்டினது உங்களுக்கு பத்தாதா அப்படிங்கும்போது, இங்கே பாரு ஏதோ கோவத்தில் நீனும் அத்தையும் பண்ணிட்டீங்க, அதெல்லாம் ஒன்றும் நினைக்கல, நீ வந்து ஒழுங்காக வீடு வந்து சேரு, நீ என்ன இனி வேண்டாம் வைக்க வேண்டாம்னு சொல்லி பேப்பர்லாம் அனுப்பியிருக்க அப்படிங்கும்போது, உண்மையை தானே சொல்லியிருக்கேன், நீங்கள் அதில் இருக்கிறது எல்லாத்தையுமே பண்ணியிருக்கீங்க தானே, அதுதானே சொல்லியிருக்கேன், நான் கூட வாழ விரும்பலை, இனிமேல் வீட்டு பக்கத்தில் வந்தீங்க அப்படின்னா உங்கள் ஸ்டேஷன்லேயே ஃபோன் பண்ணி உங்களை உள்ளே வச்சு போட பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. அருண் ஆகா இப்போ நம்ம வந்து மீனா சீதா அவங்க அம்மா வீட்டுக்கு போனோம்னா கண்டிப்பாக அதை பண்ணிடுவான், அது பெரிய சங்கடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கேயே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்துடுறாரு. அப்போ எனக்கு தெரிஞ்ச புரோக்கர்கிட்ட எனக்கு வந்து புதுசாக பொண்ணு பாருங்கள் கடனாலத்துக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. உடனே முத்துக்கிட்ட ஒரு ஆளுன்னு சொல்லுதார், தம்பி அந்த அருண் வந்து ஒரு பொண்ணு பார்க்க சொல்கிறாப்புல அப்படிங்கிறாங்க. உடனே பார்த்தா பாருங்கள், ஏன்னு கேட்டால் சீதா அவங்க கூட வாழ விரும்பலை, நான் என்னென்னு கூட கேட்டுக்கிறேன் அப்படின்னு சீதாட்ட கேட்குறாங்க. மாமா அவர் வேறு கல்யாணம் முடித்தா முடிக்கட்டும், ரொம்ப நிம்மதியாக போச்சு,
நான் ஒழுங்காக வேலை செஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன். எங்கள் அம்மா நல்லாவே பார்த்துட்டு இருந்தேன். சரி ஒரு நல்ல மனுஷனாக இருக்காரு, நம்மளை விரும்புகிறாருன்னு சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அவரை விரும்பினேன். கடைசியில் பார்த்தா அவர் இப்படிலாம் பண்ணுறாரு. அவருக்கு என்னென்னா நம்ம வீட்டை பொறுத்த மட்டும் அவர் தான் பெரிய ஆளாக இருக்கணும். சத்யாவுக்கு வந்து நீங்கள் கல்யாணம் முடிக்க சொல்லி சுத்தமாக பிடிக்கல. அதுபோக நீங்கள் கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேங்கன்னு சொல்லி சீன் போட்டேன் வச்சேங்க அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக பேசுகிறாரு. இப்படியே நம்ம வீட்டை குறைச்சி பேசிக்கணும். நம்ம எத்தனை நாளைக்கு மாமா நான் பொறுத்துக்கிட்டே இருக்க முடியும். அதுலேருந்து ஒரே வழி வரணும்னா எனக்கு அவருக்கும் சம்மந்தம்னு போகணும். அப்படிங்கும்போது சரிம்மா யோசிச்சுக்கா. அருண் மேலே எனக்கு தனிப்பட்ட முறையில் கோவம் எதுவும் கிடையாது. ஒன்று நல்லா வச்சுக்கணுங்க ஆதங்கத்தில் தான் நான் அவர் மேலே கை வச்சேன். அப்படிங்கும்போது சரிம்மா நான் யோசிச்சு சொல்லுதேன், 2 நாள் மட்டும் டைம் கொடுங்க அப்படிங்கிறாங்க. இங்கே மனோஜுக்கு வந்து என்ன செய்யனே தெரில. நம்ம தேவிகா அவங்ககிட்ட கொடுத்த டைமும் முடிய போகுது. இப்போ அவங்களும் வந்து என்னென்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ரோகிணிக்கும் வேறு மாதம் ஆகிக்கிட்டே இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம்? ரோகிணி வந்து லேபில் போய் செக் பண்ணால் நம்ம வந்து இந்த வீட்டில் மாட்டிக்குவோமே. இந்த வீட்லேயும் வருவாதி இருக்காது, வீட்டுக்கும் வர முடியாது, கடையிலையும் உட்கார முடியாது. இப்போ என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே. சரி பேசாமல் இந்த கடையை விற்றுட்டு வெளியூர் பார்த்து போயிடலாமா அப்படின்னு சொல்லி சந்தோஷ்கிட்ட கால் பண்ணி நம்ம ஃபர்னிச்சர் கடையை நைஸாக விற்கணும், யாருக்கும் தெரியாமல் ஆள் பாறேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் மட்டும் சந்தோஷம், இவங்க பாரு அந்த கடை வந்து உங்கள் அப்பா பணத்தில் வாங்கினது, நீ நைஸாக விற்றுட்டு உன் பாட்டில் போயிடுவேன், கடையில் சிக்குது நான் தான், உன் தம்பி முத்து வெளுவெலுன்னு வளர்த்து விடுவான், நீ விற்க போறியா விற்கலையா, அதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லிடு, நான் வேலையை விட்டு நின்றுது, எப்போ நான் வேலையை விட்டு நின்றுட்டேன், எனக்கு அதுவும் சம்மந்தம்னு சொல்லி நான் ஒதுங்கிடுவேன், அதை நீ முதல்ல சொல்லிடு அப்படிங்கும்போது அப்போ சந்தோஷம் நம்பி பிரயோஜனம் இல்லை, பேசாமல் அந்த கடையை நாசுக்காக வந்து நம்ம வாசுதேவன்ட்டே கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி ஸ்ருதி அப்பாவை பார்க்க போகிறாங்க. ஸ்ருதி அப்பா என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படிங்கும்போது, இல்லை என்னோடய கடையை கொடுக்கலான்னு பார்க்குறேன். அப்படி கடையை கொடுக்குறீங்களா, இது அண்ணாமலைக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க. தெரியாது, எங்கள் வீட்டுக்கு தெரியாமல் விற்றுட்டு நான் வெளியூர் பார்த்து போகணுன்னு நினைக்கிறேன், தயவுசெய்து அவங்கள்ட்ட சொல்ல வேண்டாம், இந்த கடை இன்றைக்கி மதிப்புக்கு 1 கோடி ரூபா வரும், எனக்கு நீங்கள் ஒரு 90 லட்சம் தந்தால் போதும், இந்த கடையை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னோடனே வாசுதேவன் சிரிக்கிறாரு. ரைட்டு, இந்த அண்ணாமலை குடும்பத்தை நம்மளுக்கு கீழே கொண்டு வரணும், ரவியும் ஸ்ருதியும் நம்ம வீட்டுக்கு வர வைக்கணும், இதுதான் சரியான வழி, சரி நான் வாங்கிக்கிறேன், அதுக்கு முன்னாடியே அந்த பேப்பரெல்லாம் வந்து எனக்கு நாளைக்கு கொண்டு என்கிட்ட சேருங்க அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி மனோஜ் வீட்டுக்கு போகிறாரு. சரி ரைட்டு, இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.